இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் புரதச்சத்து நிறைந்த ஒரு வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான நல்ல ரிச்சான சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நல்ல சூடான தண்ணியை ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக பெரிய மீல் மேக்கர், அதாவது மீடியம் சைஸ் தான், அது ஒரு 15 எண்ணிக்கை நான் அதில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறேன். எந்த அளவுக்கு ஊறணும்னா உள்ளே இருக்க லேயர் வரைக்கும் பாருங்கள், கையால் நசுக்குனா நல்லா நசுங்கி வர்ற அளவுக்கு ஊறணுங்க. அதை நல்லா வெந்நி தண்ணியிலேருந்து எடுத்து பிழிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதோட காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் போல் தூள் உப்பு சேர்த்து நல்லா கைகளாலேயே பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மீல் மேக்கர் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனில் நான் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த ஊறிட்டுருக்க மீல் மேக்கரை அதில் சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிறுத்தி இப்படி மாற்றி மாற்றி வச்சு அப்படியே வதக்கி விடுங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்ற தேவையில்லை, இந்த எண்ணெயிலேயே இது அப்படியே வதங்கட்டும். பாருங்க, முன்னும் பின்னும் நல்லா இந்த மாதிரி செவக்க இருக்கிற அளவுக்கு வதக்கினா போதும். தீயை தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தாராளமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம சாலட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளி பழத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பச்சை குடமிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மேலும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் நான் ஒரு 2 கேரட்டை பொடியாக சீச்சு சேர்த்துருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம்தான். அடுத்ததாக இன்னுமே நம்மளுக்கு சத்துக்காகவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் போல் பச்சை பட்டாணி, அதாவது ஸ்வீட் பட்டாணின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் வேக வச்ச காணும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டுச்சோளக்கிறது கிடைச்சா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் போல் மல்லித்தலைகளை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது தயிர் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிளற வசதியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி உப்பு, இது ஆப்ஷனல் தான், இது வேண்டானா விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு தூள் உப்பு போட்டு இதை நல்லாவே கிளறி விட்டுருங்க. இந்த தயிர் எல்லாமே பச்சை காய்கறிகளாக நம்ம சேர்க்குறனால மார்னிங் ஃபுட்டாக எடுக்கும் போது டைஜஷனுக்குமே நல்லா இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ஒரு உணவும் கூட. இப்போது இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ண போகிறேன். அதில் இப்போ நாம் வதக்கி வச்சுருக்க, அதாவது நல்லா ஓரளவு ரோஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர் அதில் சேர்த்துக்கிறேன். இதை முழு மீல் மேக்கராகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மீல் மேக்கரை சின்ன சின்னதாக கைகளால் பிச்சு போட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அந்த சாலடோடு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது நார்மலாக எப்பவும் போல் ஒரே மாதிரி சாலடாக இல்லாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் தயிர்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.